ஒரு கட்சியோடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரே சொல்கிறாரு, ஸ்டாலினே ஃபோன் பண்ணி எடப்பாடியை முதல்வராக்கணும்னு கேட்டார். யார்? நீங்கள் கேட்டது உண்மைதாங்க. ஸ்டாலினே ஃபோன் பண்ணி எடப்பாடியை முதல்வர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட. அடுத்து திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக கூட்டு சேர முயற்சி பண்ணாங்களா? இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் நாளை மறுநாள் தாவேகாவில் இணைகிறாரு. வேலுமணி பதவியை உதறி ஆவேசம். ஒரு பழைய வழக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வாபஸ் ஆகிருக்கு. இது தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்குங்க பல விஷயங்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, 15 நிமிஷம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் தெளிவாக முன்னாடி வைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் உங்களுக்காக. உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசியலில் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை சேர்ந்தடையும். தமிழ்நாடு அரசியலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உறவுகளே. முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாரையுமே போய் சேர்ந்தடையும். உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் காலை குரல். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாளோட மிக சர்ச்சைக்குரிய செய்தி இதுதான். மின்சாரத்துறை அமைச்சரான திரு சிடிஆர் நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கனமான குற்றச்சாட்டை வச்சார். அவர் சொன்னது என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாஜகவோட பின்னணி, திமுகவும் அதிமுகவும் பாஜகவோட பின்னணி ஆதரவோட விஜயை முதல்வர் ஆக்கி விடாமல் தடுக்க ரகசியமாக ஒரு கூட்டாட்சி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதோடு நிறுத்தலை. ஐயுஎம்எல் தலைவர் திரு காதர் மைதீன் இருக்கார் இல்லையா, அவர் மேற்கோள் காட்டி இன்னொரு குண்டையும் போட்டாப்புல. அது பயங்கரமான குண்டுங்க. ஸ்டாலின் காதர் மைதீனுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும்னு கேட்டார்னு. இது உண்மையாக இருந்தால் யோசிங்க. தமிழ்நாட்டு அரசியலை உழுக்கிற ஒரு வெடிகுண்டு. ஏன்னா திராவிட அரசியலில் அதிமுகவை விட எங்களுக்கு வேற எதிரியே இல்லைன்னு சொன்ன அதே திமுக விஜய் அவர்களை தடுக்கிறதுக்காக அதே எடப்பாடியே முதல்வராக தயாராக இருந்தாங்க. அப்படிங்கிறது அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு பின்னணி ஆட்டம் தானே. எவ்வளோ பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நிர்மல்குமார் இதையே சொல்கிறாரு. அதிமுகவில் 6 எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சதுக்கே இதுதான் காரணம் அப்படின்னு. உண்மையாக இருக்கலாம். எடப்பாடி ஸ்டாலினோட சேர தயாரானப்போ அம்மா எம்ஜிஆரோட பயணித்த மூத்தவங்கெல்லாம் அதை தாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அதிமுகவை ஒழுக்கிய அந்த 6 எம்எல்ஏ ராஜினாமா கதை நேற்று இன்னும் ஒரு படி நகர்ந்து கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து தன்னுடைய விலகல் கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக கொடுத்து எப்படி அதிமுக திமுகவோட சேர முடியும்னு கேள்வி எழுப்பினார். தன் மேலே 43 பொய் வழக்குகள் போட்டதாக குற்றச்சாட்டும் வச்சார். ஜூலை 2ஆம் தேதி மாமல்லபுரத்தில் ஒரு விழாவில் அவர் தாவேகாவில் இணையறாப்புல. ஆனால் இங்கே இன்னொரு குரலும் இருக்குது உறவுகளே. கரூர் மக்களோட குரல். சில தொண்டர்கள் ஆவேசமாக பேசுகிறாங்க. நாங்கள் உழைச்சே இவரை ஜெயிக்க வச்சோம், இப்போது எங்களை கேட்காம தன்னோட சுயநலத்துக்காக பார்த்தீங்கன்னா விட்டுட்டு பதவிக்காக தாவேகா போகிறாரு, இப்போ மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குரலை யாரும் புறக்கணிக்கக்கூடாது. தாவேகாவுக்கு நான் ஒரு நேர்மையான வரி சொல்லணும். வழக்கு இருக்கிறவங்கள சேர்க்கும்போது தூயசக்தி அப்படிங்கிற இமேஜை எப்படி காப்பாற்றுறீங்கன்னு மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. அதை மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக அதிமுக வெளியில் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் நேற்று கொந்தளிச்சது. மூத்த தலைவர் எஸ்பி வேலுமணி அவருக்கு கொடுக்கப்பட்ட துணை போச்சாளர் பதவியை மறுத்து ஒரு கூட்டத்தில் ஆவேசமாக பேசினார். எனக்கு பதவி வேணாம், என்னை நம்பி வந்த 30 பேருக்கு என்ன பதவி? வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சண்முகம் சொந்த பணத்தில் கட்சியை கட்டினவங்க, அவங்களுக்கு இல்லாத பதவி எனக்கு மட்டும் எதுக்குன்னு கேட்டார். தாவேகா போறீங்களாங்கிற கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் ஊடகத்தை சொல்லிட்டு தான் செய்வேன், இப்போ எதுவும் இல்லைன்னு பதில் சொன்னார். இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அபாயம். வேலுமணி அப்படிங்கிறது வெறும் ஒரு தலைவர் இல்லைங்க, கொங்கு மண்டலத்துக்கு 3 மாவட்டத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு பலசாலி. அவர் நகர்ந்தால் அவரோட சொல்கிற 30 பேரும் சேர்ந்து நகர்வாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டு சென்ற கட்சி இன்னைக்கு பதவி பங்கீட்டுக்காக உள்ளுக்குள்ளே சண்டை போகிற நிலை வந்திருக்கு. அதிமுக முழுமையாக அழிய போவது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ரொம்ப ரொம்ப வருத்தம். யாராவது அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்றதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் மக்கள் சார்பாக வருத்தமாக உள்ளது. அடுத்தபடியாக ஒரு பக்கம் அதிமுக ஒடிஞ்சிட்டு இருக்கிறப்போ தாவேகா கூட்டணி உறுதியாக நின்றுது. விசிக தலைவர் திருமாவளவன்
இடைத்தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், தாவேகா அரசுக்கு உறுதியான 5 வருஷம் ஆதரவுன்னு மறுபடியும் சொன்னார். ஐயுஏபல் தலைவர் காதர் மைதீனும் நாங்கள் தாவேகா கூட்டணியில் தான் இருக்கோம், ஜூலை 1 தேதி கூட்டணி தலைவர்கள் கூடி UPA UDF மாதிரி ஒரு புது பேர் வைப்போம் அப்படின்னு சொன்னார். ஸ்டாலினோட இந்த ஆட்சி கவிழுங்கிற பேச்சுக்கு காதர் மைதீன் பதிலடி கொடுத்தாரு. ஜனநாயகத்தில் மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் எந்த ஆட்சியும் கவிழாது, ஸோ இந்த ஆட்சி பல வருஷம் இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. ஒரு சின்ன குறிப்பு, கூட்டணி விருந்து தேதியில் ஸ்டாலினோட இந்த ஆட்சி கவிழுங்கிற பேச்சு காதர் மைதீன் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. ஜனநாயகத்தில் மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் எந்த ஆட்சியும் கவிழாது, இந்த ஆட்சி பல வருஷம் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அடுத்தபடியாக இந்த MLA பேரம் கதையில் இன்னொரு குரலும் சேர்ந்தது. மதிமுக MP துரை வைகோ திமுகவில் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சார். திமுக ஒரு கண்டெய்னர் மாடல் மூலம் எங்கள் 2 MLAவை பறிச்சது. அவங்க மதிமுக சின்னத்தில் போட்டியிடாமல் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டு திமுகவில் சேர்ந்து திமுக ஒரு கண்டெய்னர் மாடல் மூலம் எங்கள் 2 MLAவை பறித்தது. அவங்க மதிமுக சின்னத்தில் போட்டியிடாமல் கட்சியிலேருந்து ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டு திமுகவில் சேர்ந்து திமுக சின்னத்தில் போட்டியிட வச்சாங்க. இதுதான் குதிரை பேரம்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ திமுக தரப்பு RS பாரதி இதை மறுத்தது. இங்கே யாரும் சரின்னு நாம் இப்போ தீர்ப்பு சொல்ல மாட்டோம். இது மதிமுகவோட குற்றச்சாட்டு, திமுக மறுக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எந்த கூட்டணி கட்சிகளையும் ஒரு அடிமை போல் தான் நடத்தியது. வெறும் அவங்களுடைய வெற்றிக்காக மட்டும்தான் அந்த கூட்டணி. சுயலாபம், சுயநோக்கம், சுயநலவாதிகள் அந்த திமுக காரர்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடியாக ஒரு எதிர்பாராத திருப்பம். திமுக மூத்த MP TR பாலு அண்ணாமலை மேலே போட்டிருந்த அவதூறு வழக்கை திடீர்னு வாபஸ் பெற்றார். கதை என்னன்னா, 2023 அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தப்போ வெளியிட்ட DMK ஃபைல்ஸ்னு பாலுவோட குடும்ப சொத்து விவரம் பற்றி குற்றச்சாட்டு வச்சார். அதுக்கு பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு போட்டார். ஸோ Februaryயில் வந்து அண்ணாமலை பாலுவை 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை செஞ்சார். இப்போ பாலு அந்த வழக்கையே வந்து வாபஸ் வாங்கிட்டாப்புல. இந்த விஷயத்தில் வந்து நம்மளுடைய தெளிவான நிலைப்பாடு என்னென்னா, இதில் எந்த பக்கமும் சாயாமல் நடந்ததை மட்டும் பதிவு செய்கிறோம். வழக்கு ஏன் வாபஸ் வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இரு தரப்பும் எதுவும் சொன்னால் கூட பாலு அவருக்கு தெரியும் எதிர்க்க நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் அவர் வந்து இன்னும் பாலிட்டிக்ஸில் எந்த ஒரு இடத்தையுமே வந்து ஜெயிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுகவை தாண்டி அதிமுக இருந்த காலங்களில் அதிமுகவை தாண்டி திமுகவை காலி செஞ்ச, திமுகவை வச்சு செஞ்ச, திணற விட்ட, அதை ப்ரூஃபும் பண்ண பேண்டில் ஒன்றுக்கு போக வச்ச மனுஷன் அண்ணாமலை தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கட்சியை தாண்டி கட்சிக்கு அப்பாற்பட்டு அவரும் ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மனிதர். அவர் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். அது அவர் விட மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் TR பாலு பயந்து தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. அடுத்தபடியாக தேசிய அளவில் ஒரு செய்தி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் SIR விவகாரத்தில் INDA கூட்டணியோட 23 கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கூட்டு கடிதம் எழுதின விஷயம்தான். அதில் திமுகவும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கையெழுத்துட்டாங்க. திமுக SIR-ஐ எதிர்க்குது, அதில் குளறுபடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. முன்னாடி திமுக காங்கிரஸ் கலந்து கொள்கிற INDA கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு ஒரு தூரத்தை காட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போது அதே கூட்டு கடிதத்தில் கையெழுத்து போடுறாங்க. ஸோ கூட்டணி அரசியலில் இந்த மாதிரி ஊசலாட்டம் வந்து சகஜம்தான். ஆனால் மக்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருப்பாங்க. மாறி இந்த மாதிரி பைத்தியத்தனமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மீண்டும் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் எப்பவுமே தெளிவாக இருக்கணும். அரசியல் சத்தத்துக்கு நடுவில் மனசுக்கு நிம்மதியாக தர ஒரு செய்தி. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வாணியம்பாடி அருகே 5 குழந்தை தொழிலாளர்களை மீட்டு குழந்தை நல குழுவிடம் ஒப்படைச்சாங்க. அவங்களுக்கு ஆதார், பள்ளி சேர்க்கை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதோட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் காணாமல் போன ஒரு பெண்ணுக்கு உதவினாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் ஹெட்லைனில் பெருசாக வராது. ஆனால் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 குழந்தைகள் தொழிலாளர் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டு பள்ளிக்கு போகிறாங்கன்றது ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம், மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து கடைசியாக
2 குயிக்கான ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒன்று வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அரியலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்தி கணக்கில் காட்டாத பணத்தை பறிமுதல் செஞ்சு 3 இடைத்தரகர்களை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாங்க. இந்த மாதத்தில் இது 2வது முறை. ஸோ இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 2வது தாவேகா விருதுநகர் மாவட்ட நிர்வாகி முத்துவேலை ஒரு போலியோ முகாமில் ரீல்ஸ் எடுத்ததுக்காக 3 மாதம் கட்சி பொறுப்பிலிருந்து சஸ்பெண்ட் செஞ்சது. இந்த 2மே ஒரு விஷயத்த சொல்லுது. ஊழல் வந்து எந்த அலுவலகத்திலையும் இருக்கலாம், அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி ஒரு கட்சி தன்னோட நிர்வாகியே தப்பு பண்ணால் அதை சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல பொறுப்புணர்வு. இப்போது முக்கியமான செக்மெண்ட், நம்ம தொடர்கதைக்கு வருவோம். தொடர்கதை முக்கியம். சில நாள் முன்னாடி நம்ம பேசின ஒரு கேஸ் தான். சென்னையில் ஒரு பெரிய பள்ளி அங்கீகார மோசடி நம்ம பேசியிருப்போம், ஞாபகம் தெரியல. அது இப்போது என்ன நிலையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். விவரம் இப்போது இன்னும் தெளிவாக வெளியே வந்திருக்கு. நிரந்தர அங்கீகாரம், தர உயர்வு, கட்டிட அனுமதி வாங்கி தரோம்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டதாக ஒரு தமிழ்நாடு ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் பெயரில் பிடி அரஸ்குமார், செல்வகுமார், முத்துக்குமார் உள்ளிட்டோர் மாநிலம் முழுக்க 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிடமிருந்து ஒரு பள்ளிக்கு 25 லட்சம் முதல் 3 கோடி வரை வசூலித்து மொத்தம் 200 கோடிக்கு மேலே மோசடி செஞ்சுருக்காங்க. இப்போது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு அரசுகுமாரை கைது செஞ்சு 7 நாள் காவலில் வந்து எடுக்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ செல்வகுமாரும் முத்துக்குமாரும் தலைமறைவாயிட்டாங்க. 50க்கும் மேற்பட்ட பள்ளி நிர்வாகிகளிடம் வாக்குமூலம் வந்து எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பள்ளிகள் புகார் கொடுக்க வந்து அறிவுறுத்திருக்காங்க. ஸோ கல்வியை வச்சு அப்பாவி பள்ளிகளை ஏமாற்றி பணம் பண்ணுறது இது ஒரு கொடுமையான குற்றம். இந்த வழக்கு என்ன ஆகுது, மீதி 2 பேர் பிடிபடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிப்போம். தொடர்கதையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உறவுகளே நேற்று தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் முன்னாடி நான் வச்சுட்டேன். எந்த பக்கமும் சாயாமல் நேர்மையாக வைத்து விட்டேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ உறவுகளே. டேக் கேர். பாய்.